நான் வரக்கூடிய ஒரு நகர் சிட்டி, காஞ்சிபுரம் சிட்டி, ஆயிரங்கள் ஆலயங்கள் உள்ள ஒரு நகரம், சிட்டி ஆஃப் 1000 டெம்பிள்ஸ். இப்போ சொல்றாங்க 1000க்கு மேற்பட்ட ஆலயங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். 1000க்கு மேற்பட்ட ஆலயங்கள். ஆனால் பழைய வரலாறு 1000 ஆலயங்கள் கொண்ட நகரம் காஞ்சிபுரம். இட்ஸ் a டெம்பிள் சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. டெம்பிள் சிட்டி ஆஃப் தமிழ்நாடு காஞ்சிபுரம். அத்தகைய ஒரு இடத்துல 13 ஆண்டுகளாக வாழக்கூடிய ஒரு அருளை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஒரு சில வெளிநாட்டவர்களோ அல்லது நமது நாட்டிலிருந்து வரக்கூடிய எங்களுடைய ஆசிரமத்துக்கு வருபவர்களை முக்கியமான ஆலயங்களுக்கு அழைத்து செல்லுகின்ற ஒரு வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த ஆலயங்களுக்கு ஒரு திருப்பயணம். பல ஆலயங்கள் உள்ளன. இந்து சமயத்தை சார்ந்த ஆலயங்கள் மட்டுமல்ல, பௌத்த சமயத்தை சேர்ந்த ஆலயம், ஜெயின சமயத்தை சேர்ந்த ஆலயம், இன்னும் நம்முடைய இஸ்லாமியர்கள் போய் ஜெபிக்கிற தொழுகை கூடங்கள் என்று நம்முடைய கிறிஸ்துவ ஆலயங்களும் இருக்கிறது. இவ்வாறாக பல ஆலயங்கள் உள்ள அந்த நகரங்களுக்கு அழைத்து சென்று வருகின்ற பொழுது, ஒவ்வொரு முறையும் போகின்ற பொழுது நான் என்ன பார்க்கிறேன் என்றால், அங்கே ஆலயங்களுக்கு உள்ளே சென்று ஜெபிக்கிறவர்களை விட, அங்கிருக்கிற தெய்வத்தை வழிபடுபவர்களை விட, அந்த கோவில் வளாகத்துக்குள் சென்று அமர்ந்திருப்பார். சும்மா உட்கார்ந்து இருப்பாங்க தரையில, அங்கும் இங்குமாக, தனிநபராக, குடும்பமாக, இன்னும் ஒரு சிலரோடு அமர்ந்து இருக்கிறவர்களை நான் பார்த்து மகிழ்ச்சி கொள்கிறேன். எதற்காக கோவிலுக்கு மக்கள் சென்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, அந்த கோவிலின் வளாகத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக அதிர்வுகளை, இறைவனுடைய அருளை பெற்று செல்வதற்காகத்தான் மக்கள் கோவிலுக்கு செல்லுகிறார்கள். அங்கே நம்ம போனோம்னா அந்த ஒரு உள்ளே சென்று வெளியே வருவதற்கு, தெய்வத்தை கண்டு ஒரு ஆராத்தியிலே பங்கெடுத்து அங்கே கொடுக்கின்ற தீர்த்தத்தை பெற்று வருவதற்கு பல மணி நேரங்கள் ஆகலாம். ஆனால் மக்கள் கோவிலுக்கு உள்ளே வந்து அந்த கோவிலை பலமுறை சுற்றி வருவதையும், அங்கே அமர்ந்து இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்வதையும் நான் பார்த்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். நான் அழைத்து கொண்ட பலருக்கு காட்டுகின்ற ஒன்று இதைத்தான் சொல்லுவேன். அப்ப கோவிலினுள், கோவிலுக்கு வெளியே இருப்பது இறைவனுடைய அருள்.